தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை 70லிருந்து 65ஆக குறைத்திருக்கிறது தமிழக அரசு. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தமிழகத்துல பொது விநியோக திட்டத்தின் கீழே 70 வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் என்பது கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்டையார்பேட்டையில தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. சென்னையில உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இதன் மூலமாக ஒரு 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள்ல முதியோர் மற்றும் 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்துல கூடுதல் தளர்வாக குடும்பத்துல 65 வயது பூர்த்தியான நபர்கள் இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்கள் என்பது வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்படும். மாதத்துல 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில இந்த வயது வரம்பு என்பது 70லிருந்து 65ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள். 65 வயது எட்டி இருக்கக்கூடிய முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்குண்டான தளர்வு என்பது தமிழக அரசால் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன்.